வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் Excel-VBAல for each loop பற்றி பார்க்க போகிறோம். for each loop நார்மல் லூப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்ற லூப்பில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது அரேக்கான ஸ்பெஷல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வரும்போது அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, அந்த கலெக்ஷன் டேட்டாவை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை அதில் சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த for each loop யூஸ் பண்ணுறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு டிம்மு A4 as integer. Okay, so இங்கே A4 வந்து integer அப்படின்ற array. இங்கே A4 அப்படின்ட்டு இருக்கிறதுனால இதில் மொத்தமாக 5 வேல்யூஸ் இருக்கும். அது நமக்கு தெரியும். இது A0லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து 4, அது A4 வரைக்கும் இருக்கும். A0, A1, A2, A3, A4 அப்படின்ற 5 வேல்யூஸ் இருக்கும். இப்போ A0ல் வேல்யூ என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா 4ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி A1க்கு ஒரு வேல்யூ, அடுத்து A2க்கு ஒரு வேல்யூ, A3க்கு ஒரு வேல்யூ அண்ட் ஃபைனலாக A4க்கு ஒரு வேல்யூ, தட் இஸ் 9. ஓகே, இப்போ இதை வந்து நான் ஒரு லூப்பை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது நான் என்ன லூப் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I is equal to என்ன பண்ணுறோம், 0லேருந்து 4 வரைக்கும். இது என்ன 0 to 4 அப்படின்னா இங்கே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 0ல் இருக்குது, எண்ட் ஆகிறது 4, அதனால் இந்த 0 to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டு எண்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்பில் உள்ள என்ன இருந்தாலும் I வந்து 0லேருந்து வேரி ஆகி 0, 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி வேரி ஆகும். இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து debug டாட் print A ப்ராக்கெட்டில் I அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 0 உள்ள போகும்போது A0 பிரிண்ட் பண்ணும். செகண்ட் டைம் வந்து இது சொன்ன மாதிரி 0லேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ A1, அடுத்து A2, A3 அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகும் அப் டு A4 வரைக்கும். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ இமீடியட் விண்டோவில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப 464519 இதுதான் 464519. அதில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுது. ரைட், இப்போ இதவே ஃபார் ஈச்சில் எப்படி பண்ணுறது, இது வந்து ஃபார் லூப்பில் இது. ஓகே, ஃபார் ஈச்சில் எப்படி பண்ணுறது, இங்கே ஃபார் ஈச் I in A. இங்கே நான் I கொடுத்துருக்கேன்னா I அப்படின்றது ஒரு வேரியண்ட் தான். ஓகே, இந்த இடத்துல என்ன இது வேணுமாலும் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன நேம் வேணுமாலும் கொடுத்துக்கலாம் ரிலேட்டடாக. நான் ஜஸ்ட்டு சும்மா I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கும் எண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஃபாருக்கும் நெக்ஸ்ட்டு தான், ஃபார் ஈச்சுக்கும் நெக்ஸ்ட்டு தான். இன்பிட்வீனில் நான் என்ன பண்ண போகிறேன், debug டாட் print I அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா A ஆஃப் I, இங்கே வந்து I. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே Aல வந்து அப்படியே டோட்டலாக எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். 464519 அப்படின்ற மாதிரி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக ரெட்ரீவ் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணும். மொத்தமாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த லூப் ரொட்டேட் ஆகும். இதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்க மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி வேல்யூஸ் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ண உடனே பார்த்தா 464519 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா. ரைட், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இமீடியட் விண்டோவில் ரிசல்ட் வருது. இது ஃபார் ஈச்சுக்கான கான்செப்ட். நாட் ஒன்லி இப்போ நான் ஒரு இன்டீஜரை வச்சே போட்டிருக்கேன்னா இன்டீஜர் மட்டும் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் டேட்டாவுக்கும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஃபார் ஈச்சில் ஒரு எக்ஸல் சீட் எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஃபார் ஈச் இதில் வந்து WS ஆஸ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒர்க் ஷீட். ஓகே, இங்கே வந்து ஆஸ் கிடையாது, இன். ஏன்னா அந்த ஒர்க் ஷீட்லேருந்து ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டாக இங்கே எடுத்து கொடுக்கறதுக்கான கான்செப்ட்டு. இங்கே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இதே மாதிரி
debug டாட் print இந்த இடத்துல ws அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் ஷீட்டோட மீனிங் என்னன்னா இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட் இருக்கோ அதெல்லாமே இதில் ஸ்டோரில் இருக்கும் அதுலேருந்து ஒரு வேல்யூவை இங்கே எடுத்து ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணும் நமக்கு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒரே ஒரு இது ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஷீட்டோட நேம் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஷீட் 1 மட்டும் வரும் ஒருவேளை நான் இங்கே போயிட்டு இன்னும் 2-3 ஷீட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 ஷீட் 4 லிஸ்ட் அவுட் இருக்குது இப்போ நான் போயிட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணினேன்னா எனக்கு ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 ஷீட் 4 கிடைக்கும் இங்கே நேம் மாடிஃபை பண்ணாலும் இப்போ ஷீட் 3 நான் மாடிஃபை பண்ணுறேன் இங்கே வந்துட்டு மாடிஃபைடு ஷீட் நேம் இப்படி ஒன்று கொடுக்குறேன் மாடிஃபைடு ஷீட் நேம்னு இப்போ நான் வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஏற்கனவே இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஷீட் 1 ஷீட் 2 இந்த இது நம்ம மாடிஃபை பண்ண ஷீட் நேமு ஸோ இது ஷீட் 4 அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும் ஃபார் ஈச் வந்து இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி